ஸ்டூடியோ 49 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது ஆகஸ்ட் 15 சுதந்திர தின நாளை நாமெல்லாம் மகிழ்ச்சியோடு நோக்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்களை, தியாகிகளை நினைவுறுகிற போது அவர்கள் அந்த சுதந்திரம் கிடைத்த போது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட காந்தியடிகள் சொன்னார், எப்போது ஒரு பெண் முழு நகையோடு நள்ளிரவிலே தனியாக நடக்க முடிகின்ற சூழ்நிலை ஏற்படுகிறதோ அப்போதுதான் இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது என்று நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொன்னார். அதேபோல் இந்த அரசியல் சட்டத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிற போது, நாட்டில் சமூக நீதி எப்போது நிலைநாட்டப்படுகிறதோ அப்போதுதான் இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததாய் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று அவர் சொன்னார். அவர்கள் கண்ட கனவு வெறும் வெள்ளையர்களை வெளியேற்றி விடுவது கிடையாது. அதை தாண்டி மானுட வளர்ச்சிக்காக இந்த நாட்டுக்குள்ளே ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள். அதற்காகத்தான் பாடுபட்டார்கள். அப்படிப்பட்ட வீரர்களுடைய கனவை நினைவாக்க வேண்டிய பொறுப்பு நம் தந்தைகளை கடந்து, நம் தாத்தாக்களை கடந்து இன்று இளைஞர்களாக இருக்கின்ற உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நம்மை போன்ற இளைஞர்கள் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கனவை நினைவாக்குவதற்கு இந்த தமிழகத்திலே ஒரு சமூக நீதியும் மானுட வாழ்வியல் உயர்வும் பெறுவதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபடுவோம் என்று சொல்லி, மாணவ செல்வங்களுக்கும் வர்த்தக பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.